ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 132வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடும் யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கணும் எல்லாம் இல்லை, ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. அது ஒரு 3 எபிசோடு வந்து ஸ்பாட்டிஃபைல போட முடியல. எல்லா வீக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது என்ன எரர்னே தெரியல மாட்டேங்குது. லாகின் ஆகுது, ஆனால் நாங்கள் அப்லோட் பண்ணுறப்போ சம்திங் வென்றாங்க. ஆமாம், அதனால் அந்த இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம யூடியூப்லேயே பாட்காஸ்ட் பார்ப்போம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய பொட்டன்ஷியல் கார்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் இது வந்து ஆட் பண்ணோம்னா இன்னும் அது அதிகமாக சேல்ஸ் ஆகும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கார்ஸில் என்ன ஆட் பண்ணால் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும், நல்லா இருக்கும்னு வந்து பார்க்கலாம். தொடங்கலாம். ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஒரு கார் பையிங்க்கான டிஸ்கஷன், இப்போ கன்சல்டிங் கால் ஆகலாம், இல்லை நம்ம வெளியில் எங்கேயாவது பார்க்குறவங்க கேட்கும்போதே அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த காரில் சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், சில விஷயங்கள் அவங்களோட டிரைவிங் பேட்டர்னுக்கு செட் ஆகாது. அப்படி கொஞ்சம் கார்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ ஒரு இன்க்ளூசிவாக ஒரு பேக்கேஜ்னு பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் அதனால் வரல. இப்போ நம்ம வித்துட்ருக்கிற கார்ஸ் தான், அந்த கார்ஸில் இந்தந்த விஷயங்கள் அப்டேட் பண்ணுறது நல்லது. அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். அது பையிங் டெசிஷனை பயங்கரமாக வந்து ஆல்டர் பண்ணும். சிட்ரன் C3 வந்து நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு, நம்ம இந்த பட்ஜெட்டில் இருந்து தான் போகிறோம். நம்ம என்ட்ரி லெவல் கார்ஸுக்குள்ளே வரல, ஏன்னா அது பில்ட் அட் காஸ்ட், அது அதுக்கு மேலே பேச வேண்டாம். சிட்ரன் C3 வந்து ரொம்ப பேர் போன்ஸாக இருந்தது, எதுவுமே இல்லைன்னு நம்ம சொன்னதை வச்சு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா அலாய் வீல் ஸ்டாண்டர்டாக இருக்குது, டாப் அண்ட் ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, மெயின் ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணிட்டாங்க, இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஏசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இன்னும் அது வந்து ஒரு ப்ரீமியம்னஸ்க்குள்ளே வரல. நம்ம அப்போ சொன்னதெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். ஏன்னா சிட்ரன் அஸ் அ பிராண்ட் வந்து இந்தியாவில் நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்னு உள்ள ஒரு ஆன்சருக்கு அந்த ஒரு அப்டேட் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கு. ரீசெண்டாக அவங்களோட பசால்ட் ஆகட்டும், C3 ஏர்கிராஸ் எல்லாம் பீப்புள் போய் பார்க்குற லெவலுக்கு அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சேல்ஸ் வந்து அவங்க பையிங் டெசிஷன் பார்த்துக்கிடலாம். இதில் நம்ம பேசும்போது நான் அதில் நோட் பண்ணியிருக்கிற அந்த வேர்டை சொல்லு, ஹிண்டைஷ் அப்டேட். அதாவது நம்ம ஒரு பையர்கிட்ட ஃபேமிலி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஷோரூம்ஸ் எல்லாம் விசிட் பண்ண ஸ்டோரியை சொன்னாங்க. நம்ம நிறைய இடத்துல இதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹிண்டையோட ஷோரூமுக்குள்ளே போய் ஒரு காரை பார்க்கும்போது அவர் வந்து பலினோ வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இன்னொரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்க எண்ட் அப் ஆகிறது எங்கே தெரியுமா, i20 இருக்கலாம். இல்லை ஸ்விஃப்ட் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, டியாகோ வாங்கணும்னு நினச்சாலும் அவங்க வந்து i10 எண்ட் அப் ஆகும். ரீசன் என்னென்னா, லேடிஸுக்கு அந்த வெஹிக்கிள்ஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும், ஜென்ஸை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த ஹிண்டைஷ் இன்டீரியர் ஸ்டைல். ஒரு ப்ரீமியம்னஸ் அந்த லெதரில், கியர் ஸ்டிக்கில், சீட்ஸில், அந்த டேஷ்போர்டில், அந்த கிராஷ் பேடெல்லாம் நீ அந்த i10 RR பார்த்தா சின்ன வேலை, ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்கும். அந்த ஒரு கனெக்ட் வந்து, ஏன்னா இன்னைக்கு C3 வந்து யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா யூனிசெக்ஸாக கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சாய்ஸாக அது இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் வந்ததுனால அது ஒரு ஃபங்கியான ஹேஷ்பேக் வித் ட்விஸ்ட் இதுக்கு கூட இன்டீரியரை மாற்றினாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஒரு சன்ரூஃப், ஒரு சின்ன சன்ரூஃப் கொடுக்கலாம். ஏன்னா சன்ரூஃப் வந்து இனிமேல் நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டம் இருக்குது பார்த்துக்கோ. எப்படின்னா, ரீசன்ட்லி ஒரு கன்சல்டிங் கால் பேசும்போது நீங்கள் அதை கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து நார்மல் சன்ரூஃபை வெட்டிக்கிட்டு நான் பேனரோமிக் ஆஃப்டர் மார்க்கெட் வைக்கலாமான்னு கேட்டார். அப்போ தான் நான் நினச்சேன், இனிமேல் நம்ம சன்ரூஃப் நெகட்டிவ்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது பையர்ஸ் வந்து அதை ஹோல் ஹார்ட்டட்லி அக்ரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுலேயும் 1% பீப்புள் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு மாஸ் பீப்புள் வந்து அதை பற்றி வேணும்னு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் சன்ரூஃபும் இருக்குது. இல்லை, இவங்களுக்கு என்னென்னா, இவங்க இப்போ கம்பேர் பண்ணும்போது எல்லா பிராண்ட்ஸோடையும் ப்ரைஸு கம்மியாக தான் இருக்குது இவங்க ப்ராடக்ட்ஸ். இப்போ இவங்க என்ன ஒரு வேரியண்ட்டை கூட ஆட் பண்ணி ஒரு ப்ரீமியம் வேரியன்ட் விஷயங்கள் எல்லாம், டேஷ்போர்ட் எல்லாம், ஆக்சுவலி டேஷ்போர்டோட டிசைனு கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் அதை கொஞ்சம் கூட ப்ரீமியம் ஆக்கணும். அந்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன இவங்களுக்கு வேறு ஃபாரின் மார்க்கெட்ஸில் இருக்க கார்ஸில் இருக்க விஷயம்தான். அதை வந்து இங்கே பண்ணணும். அடுத்து யார்? ஸ்விஃப்ட் வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த ஸ்விஃப்ட் பிடிக்குது. 3rd gen ஸ்விஃப்ட்டை வரைக்கும் இந்த ஸ்விஃப்ட் பிடிக்குது. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த 3 சிலிண்டரை இன்னும் பீப்புள் வந்து அக்ரி பண்ண ஆரம்பிக்கல. இப்போ வந்து மாருதி கிட்ட அந்த கேட்டோல் எண் இல்லைன்னா
Z12E வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் K12 என்னென்னா இருக்குதே அதை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு ஸ்கோப் என்னன்னா, ஸ்விஃப்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு வேரியண்ட்டோ இல்லை 2 வேரியண்ட்லையாச்சும் அந்த ஒரு என்ஜினை ஒரு சாய்ஸாக கொடுக்கலாம், அந்த என்ஜின் ஆக்ஸ் பண்ணுறது வரைக்கும். அப்போ ஸ்விஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த என்ஜின் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு கன்வின்சிங் பையாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு எப்போவுமே நான் ஒரு 3 சிலிண்டர் வாங்கியிருக்கேன், தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் 3 சிலிண்டரை புள்ளி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பேசுகிறப்ப வந்து புது ஸ்விஃப்ட் அது இப்போ 3 சிலிண்டர்ல அப்படின்னு ஒரு இக்னோர் பண்ணுற அந்த ஒரு இது. ஆனால் லுக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஃபேக்டர் தான். இப்போ ட்ராண்டரத்தில் எது அதான் அந்த ஒரு கிளாடிங் உங்களுக்கு ஆக்சஸரியில் ஏதோ இது அது மாதிரி ஆக்சஸரியா எம்ஜிஏ கூட இருக்கலாம். அது எம்ஜிஏ தான். இல்லை, நான் என்ன வேற 1-2 கார்ஸில் பார்த்தேன். ஆக்சுவலி 4 ஜென் ஸ்விஃப்ட் வந்து ஒரு லுக்கர் தான், அதில் டவுட்டே கிடையாது. ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்குது. ஒரு பட்ஜெட் இல்லை ஒரு டெஸ்ஸி கூப்பர் மினி கூப்பர் டயர் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. டயரை வந்து கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும், அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 185 ஸ்டாண்டர்டாவது இருக்கணும். அது ஃபியூல் எக்கனாமிக்காக தான் பியூனியான டயர்ஸ் வச்சுருக்கிறது. கூட இவங்க நினச்சா ஸ்விஃப்டோட ஒரு ஸ்போர்ட்டை ரெடி பண்ணலாம், 1 லிட்டரை கூட உள்ள வச்சு. வெறும் மேனுவலாக வச்சா போதும். இங்கே நம்ம டார்க் கன்வெர்ட்டர்லாம் கேட்கல. ஸ்விஃப்ட்டுக்கு ஸ்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, மாருதி இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த என்ஜினை மேபி இதில் வைக்கலாம். இல்லை, என்லைன் வந்து 15.5 லேக்ஸுக்கு சேல் ஆகும்போது இவங்க பண்ணலாம். ஒரு 12 lakhs 12.5 lakhsக்கெல்லாம் மேக் சென்ஸ். நம்ம நிறைய மக்கள் அதை ஸ்போர்ட்னு மாற்றுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்போர்ட்டாகவே கிடைக்கும். ஏன்னா ஸ்விஃப்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. இந்த ஸ்டியரிங் நல்லா இருக்குது, பிரேக்ஸ் நல்லா இருக்குது, வெஹிக்கிள் கொஞ்சம் கூட பில்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இங்கே எல்லாம் ஆனபோது 3 சிலிண்டர் வந்து ஆன்சர் சொன்ன மாதிரி அதுக்கு அப்ரோச் பண்ணும்போதே அந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு இஷ்யூ இருக்கு. தெரியாம தான் வாங்கணும். 3 சிலிண்டர்னு தெரியாம இது ஸ்விஃப்ட் அப்படின்னு தான் வாங்கணும். ஆமாம், ஆனால் தெரிஞ்சவங்க வந்து அது 3 சிலிண்டர்ல கரெக்ட். எக்ஸ்டர் வந்து நம்ம போன இதில் பேசியிருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கு. இப்போ டேனிகிட்டே தொடங்கும். டேனி வந்து சத்தமாக பேசணும். இல்லை, எனக்கு அப்ரோச் வந்து எக்ஸ்டர் மார்க்கெட்டில் வேண்டாம். இல்லை, அப்படி இல்லை. அது ஒவ்வொருத்தங்களை ஏன்னா அது பிடிக்காது. அவ்வளோ லுக்ஸ் சப்ஜெக்டிவ். லுக்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ். என்ஜினும் பிடிக்காது. எக்ஸ்டர் வந்து டேனி சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நம்ம நீ சிஎன்ஜி ஓட்டும் போது தான் நம்ம வீடியோ நல்லா போகல. அந்த வீடியோலையும் நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். நீ வந்து அந்த என்ஜினோட ஸ்லக்கிஷ்னஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் 6.2 BSல தான் அது இன்னும் ஸ்லக்கிஷ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கட்டத்தில். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் இந்த கப்பா என்ஜினை பற்றி பேச அவங்க வந்து பழைய என்ஜினை கூட கம்பேர் பண்ண. நாங்கள் முன்னாடி அந்த 1.2 கப்பா வந்து சூப்பராக இருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் IRD வந்து i10 இருந்து அப்கிரேட் ஆகி கப்பாவா வரும்போது i10 ஓட்டுறதுக்கு அன்னைக்கு வந்து சூப்பராக இருக்கு. அதோட ஸ்டியரிங் ஃபீட்பேக்கும் பிரேக்ஸும் நல்லா இல்லாட்டி கூட அந்த சின்ன காருக்கு கப்பா வந்து ஒரு பெரிய ஒண்டர் பண்ணிச்சுது. ஏன்னா எல்லார்கிட்ட கேட்டாலும் i10 தான் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, ஏன்னா அது கப்பாவில் இருந்தது. ஆனால் அது கொஞ்சமாக டிட்டோரேட் ஆகி இன்னைக்கு வந்து கப்பா வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் நேச்சரில் இருக்குது. ரிஃபைன்மெண்ட்ஸில் குறை கிடையாது. எக்ஸ்டருக்கு அதே மாதிரி ஒரு அப்டேட் நம்ம போன பாட்காஸ்ட்ல பேசணும். என்ன பண்ணா நல்லா இருக்குன்னு. இப்போ பலினோலேருந்து ஃப்ரான்ஸ் பண்ண மாதிரி i20லேருந்து எக்ஸ்டர் பண்ணலாம். எக்ஸ்டர் வந்து உண்மையிலேயே அவங்க கேஸ்பரை கொஞ்சம் கூட பிக்கர் சைஸாக இங்கே பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டில் அது இதாச்சு. நம்ம மோட்டோ ஃபேம் போன வாரத்தில் 2-3 பேர் அந்த கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க எக்ஸ்டர் விற்கிதுன்னு. விற்கலன்னு நம்ம சொல்லலை, எக்ஸ்டரில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கு. வந்து ஒரு 10,000 சேல்ஸ் அது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் 10க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து கிரெட்டாக்கு அடுத்து பெஸ்ட் செல்லிங் எக்ஸ்டர் இருக்குன்னு பார்த்தாங்க. அந்த மார்க்கெட்டில் பஞ்சை தான் அவங்க கம்பீட் பண்ணாங்க. ஆனால் பஞ்சுக்கிட்ட அவங்க வர முடியலை. அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் லோ தான். எக்ஸ்டரை பொறுத்தவரை நான் என்ன தெரியுமா மீன் பண்ணுவேன், அவங்க அந்த 1 லிட்டர் கூட எக்ஸ்டரில் ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்ல வைக்கல. அந்த நைட் எடிஷன்லாம் போடுறாங்கல்ல, இன்னொன்று லுக்ஸ் கூட செகண்ட் தான். அவங்க என்ஜின் இல்லாட்டி ஒரு ஐவிடி கொடுக்கலாம். 1.2 AMTக்கு பதிலாக AMT வந்து அந்த வெஹிக்கிளோட லேகை கொஞ்சம் நல்லாவே காட்டுது. இப்போ ஹிண்டேயோட பெட்ரோல்ஸ் வந்து சுசுகிஸோ இல்லை ஜாப்பனீஸ் அளவுக்கு ஃபியூல் எக்கனாமி கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும். அப்போ நீ வந்து ஹிண்டேக்குன்னு வரக்கூடிய ஆடியன்ஸில் AMT உடைக்கும், அந்த ஸ்மார்ட் ஆட்டோ உடைக்கும், ஐவிடி கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இருக்கும். i20 pricing அதான் அங்கே அதுதான் ஓவர்லாப்பிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் எக்ஸ்டருக்கு ஒரு ரீவேம்பிங் கண்டிப்பாக தேவைப்படுது ஒரு பீரியடில். அதில் வந்து அவங்க பண்ணி தான் ஆகணும். ஆல்ட்ரோஸில் வந்து என்னென்னா அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினையும் டர்போயும் ஆக்ஸ் பண்ணிக்கிட்டு 1.2 ஹைப்பரியான உடனே உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஹைப்பரியான் எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியாது. பேப்பர் ஸ்பெக்கில் அட்லீஸ்ட் ஒரு நியூ ஃப்ரெஷ் ஆஃப் எனர்ஜி அதுக்குள்ளே வரும்ல. இவ்வளோ நாள் அது ஸ்லக்கிஷாக இருந்து வாங்கினவங்களை எல்லாரையும் போட்டு சிரமப்பட வச்சுட்டு இருக்குது. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக நம்ம பேசுகிறோம்.
ஏன்னா நான் இதை ஓப்பனாக பேசுகிறோன்னு சொல்லும்போது நம்ம மட்டும்தான் இதை பேசுகிற மாதிரி ஆயிடுது. ஆட்டோகார் இந்தியா ரீசெண்ட்லி வந்து ஹைப்பரியானை பற்றி ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாங்க. எல்லாருமே நம்ம வந்து ஆட்டோகார் இந்தியா வந்து இந்தியாவோட ஒரு ரெப்யூட்டட் இதாக பார்க்குறோம்ல பப்ளிகேஷனாக, அவங்களோட அந்த கண்டென்ட் நீ இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கொடு. அதில் 1.2 ரெவர்ட்ரானை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. இவ்வளோ நாளைக்கு அது நாய்ஸியாக இருந்தது, இவ்வளோ நாளைக்கு அது வந்து ஸ்லக்கிஷாக இருந்தது, லேக் அடிச்சு. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் ஹைப்பரியான் வந்திருக்குன்னு. இந்த லேகை தான் நம்ம பேசுறது, நம்ம புதுசாக பேசலை, இது ஆல்ரெடி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக ஆல்ட்ரோஸை நான் எப்பவும் சொல்லுவேன் தெரியுமா, அது அதோட சேசி டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு பெட்டரான ஒரு எனர்ஜி கிடைக்கணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக அதை கொடுக்கலாம். அந்த ரேசர்லாம் யூஸ்லெஸ், அதெல்லாம் விட்டுட்டு ஆல்ட்ரோஸ் வந்து யார் இங்கே ரேசரை வாங்கி ஓட்ட போகிறவங்கலாம் கிடையாது. அதுக்கான அது ஒரு டைமென்ஷனில் அது இல்லை. அப்படி பார்த்தோன்னா ஆல்ட்ரோஸுக்கு பெட்ரோல் பையர்ஸுக்கு ஜஸ்டிஃபைடாக ஒரு என்ஜினாக இது இருக்கும். அதில் அந்த டிசிஏ எல்லாம் அதுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா டாட்டா என்ன லாஜிக்கில் அந்த டிசிஏக்குள்ளே இருக்காங்கன்னு எனக்கு பர்சனலி தெரியல. ஏன்னா டாட்டா வாங்குறவங்க ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸ் இருப்பாங்க, சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. டாட்டா வாங்குறவங்க வந்து சிட்டி யூசேஜ், அந்த யங் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன கை குழந்தை இருக்கும், இல்லை குழந்தைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, நியூலி மேரிட், இவங்க எல்லாம் அந்த சேஃப்டியை வந்து இப்போ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ நியூலி மேரிடாக இருக்காங்க, அவங்க ஒரு கார் வாங்கணும்னு டிசைட் பண்ணும்போது பொண்ணு வீட்டில் இருந்து பையன் வீட்டில் இருந்து சொல்லும்போது சேஃபான ஒரு கார் வாங்குங்க. அவங்க தான் டாட்டாவோட ஒரு பையர்ஸ் இருப்பாங்க. அந்த பையர்ஸ் வந்து நியூ டெக்கியாக இருப்பாங்க, பெங்களூர்லேயோ சென்னையிலையோ கோயம்புத்தூரில் செட்டில்டாக இருப்பாங்க. அங்கே போய் டிசி எல்லாம் அவங்களுக்கு மேக் நோ சென்ஸ். டார்க் கன்வெர்ட்டராக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நீ K15C எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நினச்சி பாரு. அந்த என்ஜின் வந்து இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அந்த என்ஜினோட அந்த அவுட் ரைட் பர்ஃபார்மன்ஸில் அதை மாஸ்க் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸையும் ஃபியூல் எக்கனாமியும் கொடுக்கறது டார்க் கன்வெர்ட்டர் தான். டார்க் கன்வெர்ட்டர்னால இவங்க நல்ல டார்க் கன்வெர்ட்டர் வைக்கணும். இந்த டிசி இப்போ நீ மகேந்திராவை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்னா நிறைய பேர் பேசுவாங்க. மகேந்திராவை எங்கே தெரியுமா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களோட இன்ஜினியரிங்கை சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நீ வந்து 300 ஒரு ப்ராடக்ட் இருந்து அதோட பெட்ரோல் இன்ஜின் நம்ம யாருக்குமே சஜஸ்ட் பண்ணாமல் இருந்தோம். 300 அவங்களுக்கு தெரியுது அது டீசல் மார்க்கெட் இல்லை, இன்றைக்கி அது பெட்ரோல் மார்க்கெட். வேலு சார் அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, நமக்கு தெரியுது நம்பர்ஸ் வந்து பெட்ரோல் நம்பர்ஸ். இனி டீசலை நம்ம தான் டீசலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் டீசல் நம்மளும் இப்போ ஆல்மோஸ்ட் அதை கிவ் அப் பண்ண ஏன்னா டீசல்ஸ் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்ல முடியலை. அப்போ 300 வந்து 3XO ஆகுது. ஏஎம்டி அதுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தது. ஜிடிஏ என்ஜினுக்கு மேனுவல் மட்டும்தான் இருந்தது. ஏசினோட ஒரு தேர்ட் ஜென் ஆட்டோமேட்டிக்காக டார்க் கன்வெர்ட்டரை தூக்கி போட்டாச்சு. மொத்த டிஃப்ரென்ஸ் எங்கே போச்சு பார்த்தியா? ஏஎம்டி இந்த எண்டில் இருந்து டார்க் கன்வெர்ட்டர் இந்த எண்டுக்கு வந்து. இந்த டிசி எல்லாம் காம்ப்ளெக்ஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது டர்போ என்ஜின், சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவையே கிடையாது. டிசி எல்லாம் அது ஒரு என்ஜின் இருந்தா ஓகே, என்ஜின் அந்த பொட்டன்ஷியல் கொடுத்தா ஓகே. அப்படி பார்க்கும்போது டார்க் கன்வெர்ட்டர் நல்லா இருக்கு. இப்போ ஹைப்பரியானில் இவங்க வந்து இதுக்கெல்லாம் ஒரு டார்க் கன்வெர்ட்டர்லாம் கொடுத்தாங்கன்னா இதோட ஸ்டைலே வேற. என்ஜினியரிங் பண்ண முடியாதான்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்குறதா. இந்த பஞ்ச் பவுட்ரேன்னு சொல்லக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட டிசியை வாங்குறதுக்கு பதிலாக இதெல்லாம் மேக் சென்ஸ். அதில் ஆல்ட்ரோஸ் அவங்க விடக்கூடாது. ஆல்ட்ரோஸுக்கு அப்போ தான் அதுக்கு டிசர்வ் பண்ணக்கூடிய என்ஜின் கிடைக்கும். இது எப்போவோ பண்ண வேண்டியது. ட்ரைபர் கைகர் மேக்னைட் நம்ம ரீசெண்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம ரிவ்யூஸ்க்கே எடுக்கலை. அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த 1 லிட்டர் மேலே நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறத விடைக்கும் அது வந்து அதுக்கு எந்த குட்டுமே பண்ணலை. டாட்டா என்ஜினோடைக்கும் மோசம். உண்மை டேனி சொன்ன பாயிண்ட். அது எதுனா BR10 சொல்லக்கூடிய எண்ணெய் பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ன ஒரு 72 PS 96 Nm ப்ரொடியூஸ் பண்ணோம். எந்த இடத்துலையும் ஒரு ஒரு கனெக்டை கொடுக்காது. அது கூட ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்கலாம். ஒரு ஏஎம்டி அது ஈஸி ஷிஃப்ட்னு இங்கே சொல்லுவாங்க, அங்கே ECRன்னு சொல்லுவாங்க. லேக்னா ஒரு ஏஎம்டியும் ஒரு லேகையும் நீ வந்து ஷோகேஸ் பண்ணணும்னா இதுதான் பர்ஃபெக்டான காம்பினேஷன். அதாவது லேக் மட்டும்தான் தான் அந்த இடத்துல அவங்க அந்த எண்ணெய் பெட்ரோலை டிஸ்கண்டினியூ பண்ணி அவங்க அந்த டர்போவை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி கொடுக்க முடியும்னுள்ளதான் அவங்க ஃபோக்கஸ். டர்போ உண்மையிலே நல்லா இருக்கும். டர்போ வந்து நீ மேக்னெட்டில் நம்மகிட்ட ஒரு மேக்னெட் இங்கே இருந்தில்ல, ஓட்டுறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் கூட டியூன் பண்ணி அந்த ஒரிஜினல் ஜாப்பனீஸோட ஃபியூல் எக்கானமி எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலுக்கு அதை எடுத்துகிட்டு வரணும். அந்த ட்ரைபர்லாம் இனிஷியலி ஒரு 7 சீட்டர் ட்ரைப்னு சொல்லக்கூடிய சீட்டிங் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போது நல்லா இருந்தது. எண்ணெய் பெட்ரோல் ஸ்லக்கிஷ். இவ்வளோ நாளைக்கும் அவங்களுக்கு அதில் ஒரு டர்போ கொடுக்க தோணலை. அதில் ஒரு CVT வச்சுருந்தா அதோட ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதை பண்ணியிருக்கலாம். அல்லாமல் அந்த அந்த ஒரு 1 லிட்டர் எண்ணெய் மேக்ஸ் நோ சென்ஸ். அந்த எந்த ப்ராடக்ட்டுக்குமே அது ஜஸ்டிஃபைட் இல்லை. அது வச்சிருக்கிற பீப்புள் எண்ணெய் பெட்ரோல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அதோட நெகட்டிவ்ஸை சொல்லுவாங்க.
டர்போவில் ஃபியூல் எக்கனாமி பிரச்சனை, ஆனால் டர்போ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதான் இப்போ ஃபியூல் எஃபிஷியன்சியை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஓட்ட நல்லா இருக்கும். இப்போ மேக்னெட்டில் டர்போ வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மினால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ 10 கிலோமீட்டருக்கு கீழே போகாது, 10க்கு மேலே தான் இருக்கும். அதான் நல்ல காம்பு, நல்ல ஸ்டியரிங் இருக்குது, நல்ல சீட்டிங் இருக்குது, சேசிஸ் நல்லா இருக்குது. மேக்னெட் எல்லாருக்கும் பிடிக்கிறது தானே. இப்போ ஆன்சருக்கு மேக்னெட் நல்லா பிடிக்கும், டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் லிஃப்ட் வேறு வரப்போகுது. ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பேசுகிறது என்னன்னா, இந்த பையிங் டெசிஷனில் ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் போ. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ராங்க்ஸ். இந்த ஃப்ராங்க்ஸில் என்ன பிரச்சனை தெரியுமா, நீ வந்து 1.2 NA பெட்ரோல் தான் அந்த பையருக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கு இருக்கும். டர்போ அவங்களுக்கு தேவையில்லை. டர்போவில் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கும் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவங்க பட்ஜெட் கொண்டு போகிறேன், நான் இதுக்கு வந்து அடுத்த செக்மெண்ட் போகலாமான்னு யோசிப்பாங்க. ஃப்ராங்க்ஸில் உண்மையில் எந்த 1 லிட்டர் தேவை? ஃப்ராங்க்ஸில் இல்லை 1 லிட்டர் தேவை. 1 லிட்டர் வந்து இங்கே இருந்திருக்கணும், பலினோ ஆர்எஸ் இருந்திருக்கணும், ஸ்விஃப்ட் இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த கனெக்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் பலினோ தான், ஜாக்ட் அப் பலினோ தான். இதை வந்து நம்ம அவ்வளோ ப்ரைஸுக்கு அந்த 1 லிட்டரை அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்க அடுத்த செக்மெண்ட் அது ஒரு அங்கே தான் 1.2 NA வாங்குறவங்களுக்கு டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனோட கட் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டாப் அண்ட் வாங்கின ஃபீல் இல்லை. உனக்கு ஒரு வைப்பர், ரியர் வைப்பர் கிடைக்காது, ஒரு 360 டிகிரி கேமரா கிடைக்காது, சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கூட இல்லை. இப்போ அது 6 ஏர் பேக்ஸ் அப்டேட் பண்ணாங்க அந்த இதில், ஐ மீன் டெல்டா ப்ளஸ் ஆப்ஷன் சொல்லி. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அதில் வந்து ஸ்பேர் வீல் இல்லை. அது வந்து ஒரு பெரிய மிஸ். டெய்சரில் இதே ஸ்டோரி தான். அது பையருக்கு வந்து ஒரு நான் ஒரு டாப் அண்ட் வாங்கலை, ஒரு அறகுறையாக ஒரு கார் வாங்கின ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒரு பெரிய நெகட்டிவ். இப்போ மேபி வந்து மாருதி எப்படி தெரியுமா நினைக்கலாம், பலினோட சேல்ஸை வந்து இதை டென் பண்ணதுன்னா உண்மையிலே ஆல்ரெடி அது பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இன்னொன்று இல்லைன்னா இவங்க இந்த டர்போ இன்னும் கீழே வேரியன்ஸ்லேயும் டர்போ கீழே வேரியன்ட் வாங்க. நீங்கள் பேஸ் வேரியன்ட்லேயே நான் டர்போ வாங்க நினைக்கிறவங்க டர்போ கொடுங்க. எல்லாத்தையும் அதை என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் கொடுக்குறத மாதிரி வைக்கலாம். இதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. 3XOலையும் நம்ம ஃபஸ்ட்டே பேசினா தான். ஒன்று வந்து அந்த டீசலில் டார்க் கன்வெர்ட்டர். உண்மையிலேயே நம்ம இந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து நம்ம இப்போ தானே சோனட்டோட ஏடி ரிவ்யூ பண்ணோம். வேறு சாய்ஸ் இல்லை, அந்த செக்மெண்ட்லேயே சோனட்டுக்கு மட்டும்தான் போகணும். இப்போ நீ சோனட்டை சஜஸ்ட் பண்ணேன்னா, சோனட்டில் வாங்க போகிறவங்க எனக்கு ஒரு டீசல் வேணும். அது நான் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ண ஒருத்தர் யாருன்னா, ஒரு ஃபிகோ வச்சுருந்த ஒருத்தர், ஃபிகோ 10 வருஷம் தாண்டி விற்கிறாரு. அவருக்கு இப்போ ஒரு டீசல் தான் வேணும், பெப்பி டீசல் வேணும், ஆவரேஜாக 18க்கு மேலே ஃபியூல் எக்கனாமி வேணும், நிறைய ஓட்டுறவர். ஒரு மிட் சைஸ் போல் நான் சஃப் 4 மீட்டர் தான் வாங்க போகிறேன். எனக்கு பார்க்கிங் வந்து 4 மீட்டருக்கான பார்க்கிங் தான் சர்ப்ளஸாக இருக்குது. 4.3 மீட்டரை கொண்டு விட்டேன்னா என்னோடய பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப இதாகுது. ஆட்டோமேட்டிக் வேணும், ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்டான ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும். ஒரே சாய்ஸ் சோனட்டு போய் பார்த்தா பேக் சீட் சொதப்புது. அப்போ அவங்க செகண்ட் சாய்ஸாக கேட்டால் 3XO இருக்குது, அங்கே AMT இருக்குது. இங்கே தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் ஒரு டார்க் கன்வெர்ட்டர் இருந்திருந்தால் அதோட பையிங் இன்னும் நல்லா இருந்திருக்கு. அவங்களுக்கு 3XO பிடிக்குது, ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், மேபி மேனுவல் தான் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேசலை. அவங்கள்ட்ட அந்த பொட்டன்ஷியலான என்ஜின் இருக்கு. அப்போ இது தான் ஒரு மிஸ், ஒரு கேப் தானே அது. அதான் கனெக்ட் ஆகல ஸ்லக்கிஷ் இல்லை. அது வந்து அவ்வளோ 300 Nm டார்க்கான என்ஜின் வந்து அது இன்னும் சீம்லெஸ்ஸாக ஓடணும். ஸ்லோவாக இருக்கு. நார்மல் என்ஜின்ஸுக்கே பெட்டர் கியர் பாக்ஸ் இருக்கு. இவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள என்ஜினுக்கு கரெக்ட். அதான் பாயிண்ட். அதாவது ஒரு நார்மல் என்ஜினையே நீ வந்து ஜூஸ் அப் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்க்யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும்போது, இந்த சைடு நல்லா இருக்கிற ஒரு என்ஜினை ஒரு ஸ்லக்கிஷான டிரான்ஸ்மிஷனில் கொண்டு சிங்க் பண்ண ஒரு பாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 3XO அந்த NA பெட்ரோல், சாரி TCMFI வந்து டாப் அண்டில் தரல. இப்போ GDI எல்லாருக்கும் தேவைப்படுதான்னு கேட்டால் இல்லை. GDI வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸாக ஓட்டுறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு MBFI டர்போ போதும், டார்க் அண்ட் பவர் வந்து நான் செடேட்டாக தான் ஓட்டுவேன், நான் ஃபேமிலி ஒரு பையர்னா AX7 இல்லை, அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன கிடைக்குது, AX5ஓட முடிஞ்சு போகுது. அதில் ஒரு இந்த அதை எப்படி நம்ம அதுக்கு ஒரு வேர்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி வேண்டாம். அதான் இல்லையா, பார்ஷியாலிட்டி இல்லாமல் டீசல் ஒருவேளை சும்மா எனக்கு தோணுது. இப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாகுதுன்னா இவங்க இப்போ டாப் வேரியண்ட் வர போகாமல் அதுக்கு முன்னாலே ஒரு AX5 வரைக்கும் வைக்கலாம், ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் வச்சு அப்படி இது பண்ணலாம்.
மகேந்திராக்கு ரிசோர்ஸுக்கு அதெல்லாம் இன்னைக்கு ஒரு மேட்டர் கிடையாது, டக்குன்னு சிங்க் பண்ண தான் உண்டு. இவங்க கன்சியூமர்ஸை யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கும்போது அவங்க அது கண்டிப்பா ஏன்னா நீ வந்து இப்போ அந்த செக்மெண்ட்டே நீ பாரு, நம்ம அடுத்து வென்யூல இங்கே வருவோம்னு நினைக்கிறேன். அடுத்து வென்யூ தானே இருக்கு. வென்யூ சோனட்டுக்கு அடுத்து வந்துடும். வென்யூ சோனட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வென்யூல டீசல்ல ஆட்டோமேட்டிக் இல்லை, அது கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து எங்கே இருக்குது, கிரெட்டால் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஆனால் ஹிண்டே தான் நான் வாங்குவேன், எனக்கு டீசல் வேணும், டீசல் ஆட்டோமேட்டிக் வேணும் கேட்குறவங்களுக்கு அங்கே ஆட்டோமேட்டிக்கே இல்லை. அது ஒரு பெரிய கேப். அதில் ஒரு ஆட்டோமேட்டிக் கொடுத்தாகணும். இது செகண்ட் ரோ எல்லாம் அவங்களோட விருப்பம். வென்யூ வாங்கணும்னு நான் முடிவெடுத்தாச்சு. அப்போ அவங்களுக்கு செகண்ட் ரோ தெரியும். வென்யூவை பிடிக்கிறவங்களுக்கு வென்யூ தான் பிடிக்கும், சோனட் வந்து பிடிக்கல. அப்படி பார்க்கும்போது அது ஒரு மிஸ்ஸு. இங்கே நீ சோனட்டில் வந்து பார்த்தேன்னா, சோனட்டில் வந்தும் வென்யூலையும் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, அந்த 1.2 வந்து டோட்டலாக தூக்கணும். இங்கே எக்ஸ்டர்லேயே நம்ம அது செட் ஆகலைன்னு சொல்கிறோம். அங்கே போய் 205 ப்ரொஃபைல் 215ல இருக்கக்கூடிய வென்யூலையோ சோனட்லேயோ 1.2 ரீசெண்டாக ஓட்டல, அதனால வெரி ரீசென்ட்லி நம்ம ஓட்டல. அந்த 6.2 நம்ம ஓட்டல, 6 ஓட்டணும், 6.2 நம்ம ஓட்டல. இன்னும் உண்மையில ஸ்லக்கிஷ் தான், நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதுதான் நம்ம அந்த சப்-4 மீட்டரோட இதில் பேசணும்ல. இது எங்கேயோ நான் பார்த்தேன் ஒரு கமெண்ட். அது அப்படின்னா வென்யூ சோனட்ல இந்த என்ஜின் தான் இருக்கு, நீங்க எப்படி எக்ஸ்டர்ல ஸ்லக்கிஷ்னு சொல்லலாம்? ஆமா, நம்ம பேசுறது அதே தான். வென்யூ சோனட்ல ஸ்லக்கிஷா தான் இருக்கு. கன்சல்டேஷன் நான் சோனட் வந்து ஓட்டி பார்த்துட்டு ஆமா பவர்லேண்ட் எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து சோனட் பிடிக்குது. நம்ம முன்னாடி ஒரு ப்ரைஸ் நம்மளை ஹைட் பண்ணி ஷோரூமில் போகும்போது நம்ம நினைக்கிற பட்ஜெட்டை தாண்டி கார் போயிடுச்சுன்னு ஒரு விஷயம் பேசணும்ல. 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபா பட்ஜெட்டுன்னு நம்ம போய் வென்யூ சோனட்டே போய் பார்ப்போம். அந்த பட்ஜெட்டில் 1.2 தான் கிடைக்கும். 1.2ன்னு சொன்னோம்னா 4 சிலிண்டர் தானே, 86 PS இருக்குல்ல, 113 Nm டார்க் இருக்குல்லான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பாடி ஷேப்புக்கு அது மேட்ச் ஆகலை. அதான் பிரச்சனை. இன்னொன்று கியாக்கு மேலே ஏன்னா ஒரு இது இருக்கு, அது மாதிரி ஒரு கேப் இல்லை இப்போ. அது ஏன்னு தெரியல. ரீசெண்டாக நானும் அதை கன்சல்டிங்கில் ஃபீல் பண்ணுறேன். கியாவோடைக்கும் பீப்புளுக்கு ஹிண்டே கொஞ்சம் கூட பெட்டராக ஃபீல் ஆகுது. கியாவோட சேல்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆன ஒரு ஃபீல் இருக்கு. அது என்ன ரீசன் இனிமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், கியானாலே ஒரு மாதிரி, கியானாலே வேண்டாம், அது ரெண்டுமே ஒன்று தான். இது வரைக்கும் என்ன அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்ம ஃபீல் பண்ணுறோம். கம்மியாக இருக்கும். இன்னொன்று, கியா டீலர்ஸ் வந்து அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மேபி நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு டீலர் வந்து கன்சியூமர்கிட்ட அப்படி கனெக்ட் ஆகி அப்புறம் அப்படி க்ரோ ஆகுற ஸ்டைலில் அவங்க வரல. அவங்க வரும்போதே க்ரோத்தில் தான் வந்தாங்க. அவங்க ஒரு கன்சியூமரை பேம்பர் பண்ணி விற்கணும்னு ஒரு கட்டத்துக்கு அவங்க ஒரு காலமே இல்லை. இப்போ வந்து என்னன்னா, அந்த டீலர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் புஷ் இருக்குது, கன்சியூமர்ஸை கொஞ்சம் கூட பேம்பர் இந்த பேம்பரிங்னு சொல்றது வந்து நான் அவங்கள ஐயோ அப்படி ப்ளீஸ் பண்ணலாம் கிடையாது. கன்சியூமருக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து ஒரு கான்டாக்ட் இருக்கணும். கியாலெல்லாம் நீ முதல்ல எல்லாம் சோனட் எல்லாம் செல்டாஸ் எல்லாம் புக் பண்ணவங்களுக்கு கால் பண்ணாலே இல்லை சார் வரும்போது நாங்கள் சொல்கிறோம், ஆன்லைனில் முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங்க்கு தேவை வரல. முதல்ல அப்படி ஒரு ஃப்ளோவில் கூட்டம் வித்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு கேப் வருதோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஹிண்டேல அந்த விஷயமே இருக்கு. நீ ஹிண்டே ஷோரூமுக்குள்ளே போ, ஹிண்டேலேருந்து உனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் இப்போ வந்து டீலர்ஸ் கிட்ட வண்டி கேட்கும்போது 2019 2024 வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம், செப்டம்பரில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு கார் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரே வண்டி ஹிண்டே டீலர் தான். அதுலேயும் திருநெல்வேலி சுசி ஹிண்டே. அது என்னென்னா நமக்கு மட்டும் இல்லை, நீ எந்த கார் ரிவ்யூவருக்கு கேட்டாலும் ஹிண்டேல வெஹிக்கிள்ஸ் சடனாக கிடைக்கும். பீப்புள்கிட்ட கொஞ்சம் கூட கனெக்டிவிட்டியாக இருப்பாங்க. இதுக்காக நாங்கள் ஹிண்டேயோட அட்வொகேட்டாலாம் பேசலை, எங்களோட கான்செப்டை நாங்கள் சொல்கிறோம். மற்ற எல்லாரோடையும் ஹிண்டே கொஞ்சம் கூட கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க. டீலரை தான் நான் சொல்கிறேன், பிராண்டை நான் சொல்லலை. நெக்ஸானில் என்ன தெரியுமா, நம்ம முதல்ல என்ன பேசணும், ஆல்ட்ரோஸ். அதே தான் நெக்ஸானில் இருக்கிற 1.2 அந்த நேச்சுரலி டர்போ ரெவோட்ரான் இருக்குல்ல, அதை டோட்டலாக ஆக்ஸ் பண்ணிவிட்டு ஹைப்பரியானை உள்ளே கொண்டு வந்துடணும். ஹைப்பரியான் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஹைப்பரியான் எப்படி இருந்தாலும் இதை விடைக்கு நல்லா இருக்கும். அதானே, இதை விடைக்கு எப்படி நல்லா இருக்கும், கீழே போக மாட்டாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் கூட பெட்டர்னு சொல்லக்கூடியது மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸானை பொறுத்தவரையில் யாருமே இதை வந்து பேசாமல் இருக்கிறது வந்து என்னன்னா, அவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நெக்ஸான் சேஃபரான ஒரு கேபின், சேஃபரான கார்னு ஒரு கான்செப்ட்னால தான்.
இந்த நெக்ஸானுக்கு அந்த 1.2 பெட்ரோல் எந்த ஜஸ்டிஸுமே பண்ணலை. அந்த ஒரு ஃபேட்டான காருக்கு அது கனெக்ட் ஆகலை. டீசல் ஓகே, அது இன்னொரு ஸ்டைல் இருந்துட்டு இருக்கு. டீசல்லையும் அவங்க அந்த DCI உடைக்கும் ஒரு டார்க் கன்வெர்ட்டர்லாம் வேறு லெவலில் ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. பிரஸ்ஸா உண்மையில் என்ன தெரியுமா, ஒரு கட்டத்தில் போர் அடிச்சாச்சு அந்த வெஹிக்கிளோட இன்டீரியர். போருன்னா இவ்வளோ காசு கொடுக்குறோம், ஒரு மாதிரி சொரசொரப்பான பிளாஸ்டிக், அந்த எக்ஸ்டீரியரில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கிளாடிங், ஒரு பழைய இன்டீரியர் மாதிரி ரொம்ப ஓல்டா. இதுக்கு பழைய ஜென்ரேஷன் இன்னும் நல்லா இருந்தது. இல்லை இன்னொன்று என்னென்னா, இப்போ பழைய கார்ஸ் இருக்குல்ல, இப்போ பழைய ஜெட்டா மாதிரி கார்ஸ்ல எல்லாம் அப்போ ப்ரீமியமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ உள்ள கார்ஸுக்கு இன்டீரியர்ஸ் இருக்கு. ஆனால் அது ஓவர் த டைம் ஒரு 8 வருஷம் ஆகும்போது அதுக்கு லெதர்லாம் வெளியில வராங்க. ஆனா மாருதியில இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா அது எப்படி இது ரெண்டு ஏஜிங் ஃபேக்டர் தான் டேனி சொல்றது, அது அக்ரீடு. மாருதி அதனால தான் இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது. ஆனா டெசிஷன் மேக்கிங், வேல்யூ ஃபார் மணின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து காம்படிஷன் எங்கேயோ இருக்குது. நீ ஒரு விஷயம் நினைச்சு பாரு, இந்த வென்யூவோட அந்த ஹெட்லைட் சுவிட்சஸ், இண்டிகேட்டர் ஸ்டாக் சைடெல்லாம் நீ பாரு, அந்த ஸ்டியரிங்ல பண்ணிருக்க ஸ்டிச்சிங் நீ பாரு. அதான் இப்போ எலிவேட்டர் நம்ம எடுத்தா மினிமலா இருந்தாலும் அதுல ஒரு குவாலிட்டி நமக்கு தெரியும். இதுல அது மிஸ் ஆகுது அந்த ஒரு இடம். ஈவன் வந்து மாருதி முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் எஸ்டீம் எல்லாம் இதை கம்பேர் பண்ணி என்ன ப்ரீமியமா இருக்கு தெரியுமா? டேஷ்போர்ட் எல்லாம் சாஃப்ட் டச்சா இருக்கு, ஸ்டியரிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பலினோ ஃபர்ஸ்ட் ஜென் பலினோ அந்த இடத்த இவங்க மிஸ் பண்றாங்க. அது வந்து இப்போ வந்து 1.5 NA பெட்ரோலில் 6 ஸ்பீட் 80, சிட்டி ஃப்ரெண்ட்லி, ஹைவே ஃப்ரெண்ட்லி, ஃபியூல் எக்கனாமிக், பின்னாடி 3 பேரை உட்கார வைக்க முடியும்னு சொல்லி ஒரு பையர் போய் பார்த்தா இன்டீரியர் இவங்க அட்லீஸ்ட் அந்த கிராண்ட் விட்டாராய்க்கு இதையாதிங்க கொண்டு வரணும். அந்த ஒரு விஷயம் 1 லிட்டர் டர்போ வந்து உண்மையிலேயே அவங்க டேனி சொன்ன மாதிரி இதில் வச்சதுக்கு பதிலாக ஃப்ராங்ஸுக்கு வைக்கலாம், டேக்ஸ் கட்டு கிடைக்கும். 1.5 கிடைக்கும், ப்ரைஸ் பண்ணலாம் பெட்டரா, அது டேக்ஸ் கட்டு கிடைக்கும். அவங்க அதை பண்ணலாம். அந்த சேசி பொட்டன்ஷியல் பிக்கர் வெஹிக்கிள் தான். மேனுவல் கொடுங்க. அந்த ஃப்ராங்ஸ்ல உள்ளது மாதிரி ஆமா, அந்த டார்க் கன்வெர்ட்டர் டார்க் கன்வெர்ட்டரை வச்சுட்டு போங்க. இதே பட்ஜெட்டுக்கு அதை க்ளோஸ் பண்ண முடியும். அதான் ஸ்டியரிங்கை ரீவொர்க் பண்ணணும். ஸ்டியரிங்கை கண்டிப்பாக ஃப்ராங்ஸ்ல டர்போல இருக்கிற கேலிப்ரேஷனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சியாஸ் ஒரு ஃப்ரெஷ் டிசைன் தேவைப்படுது. ஒரு இல்லை அது டிசைன் கூட சின்ன ஒரு ஃபேஸ் லிஃப்ட், ஒரு 6 ஏர் பேக்ஸ், கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் கூட காம்பேட்டிபிளா. இப்போ ஒரு பலினோக்கு வந்து 2022 ஒரு அப்டேட் கொடுத்தாங்கல்ல, அங்கே ஒரு பெரிய சேஞ்சோட பெட்டர் பிரேக்ஸ், பெட்டர் ஸ்டியரிங், பெட்டர் பில்டு, பேனல்ஸ் எல்லாம் ரீவ். அது மாதிரி சியாஸ் மாதிரி ஒரு செதான் வேணும். செதான் சலியக்கூடாது. சேல்ஸ் கம்மியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்டேட் பண்ணது மாதிரி தெரியல, அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே கம்ஃபர்டபுளான கார், ஸ்பேஷியஸான ஹேண்ட்லிங் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, செல்டாஸ் பற்றி நம்ம சொல்லும்போது என்ன தெரியுமா, நம்ம இந்த பார்ஷியாலிட்டி பேசும்போது இந்த 1.5 என்ன தப்பு இவங்களுக்கு பண்ணுதுன்னு தான் எனக்கு தெரியல. எல்லாரும் டர்போவில் தான் டாப் அண்டை கொண்டு வச்சுருக்காங்க. நீ வந்து ஒரு பெங்களூர் சிட்டிலேருந்து ஒரு பையர் கேட்குறாங்க எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லி, அவங்களுக்கு IVT நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், DCT வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு டாப் அண்ட் வரைக்கும் இப்போ ஆச்சும் இது ஃபியூல் எஃபிஷியன்சி கிடையாது 5-6. ஆமாம், அதை வச்சு என்ன பண்ணும்? நீ இந்த டர்போ பெட்ரோலை சிட்டியில் வச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. நிறைய பேருக்கு டெய்லி ஆஃபீஸ் போக வேண்டாம், வீக்கெண்ட்ஸ் போவாங்க. வருஷத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை வந்து வெளியே போவாங்க. அப்போ அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் யூசேஜே சிட்டியை சுற்றி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலில் விடுறது, பிக் பண்ணி. இங்கே டர்போ இன்ஜினுக்கும் DCTக்கும் வேலையே கிடையாது. பெஸ்ட் இது IVT வித்து, அதுலேயும் CVT வரைக்கும் இவங்க IVT நல்லா தான் இருக்குது. நம்ம வெர்னா கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தோம்ல, உண்மையிலே நல்லா இருக்குது. அங்கே கொண்டு போய் நான் வந்து HTX வரைக்கும் தான் வருவேன் இருந்த இடத்துல இப்போ HTK ப்ளஸ் கிராவிட்டி அடிச்சேன். ஆனால் டாப் அண்ட்ல இல்லை. உனக்கு எக்ஸ்லைன் வேண்டாம், GTXலேயே அது இருக்கணும். இல்லை, பீப்புளுக்கு வந்து நான் காசு தர ரெடியாக இருக்கேன், எனக்கு ஏன் நீ வேரியண்ட்டை தரமாட்டேன்னு கேட்குறதுல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது. ஒருவேளை அதனால சேல்ஸ் இருக்கு, அவங்களோட சேல்ஸ்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. IVT கேரன்ஸ்லயும் அது ஒரு இதுதான். கேரன்ஸ் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. கேரன்ஸ்ல வந்து இப்ப நேற்றுக்கு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, நிறைய கன்சல்டேஷன்ல இந்த நீங்க பேசும்போது அந்த நேற்றுக்கு நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல, அவர் வந்து ஒரு கட்டத்துல நான் கேரன்ஸ்ல IVT, அவர் என்ன நினைச்சிருந்தாரு, கேரன்ஸ்ல பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வந்து, அது ஆக்சுவலி ஒரு மலையாளி ஒருத்தர் செட்டில்டு இன் லக்சம்பர்க். அவர் வந்து இந்த வருஷம் திருப்பி வரேன்னு சொன்ன, இந்த மாசம் திருப்பி வரேன். அவருக்கு வந்து கொச்சின் சிட்டிக்குள்ளே ஓட்டணும். லாஜிக்கலி அவருக்கு கேட்குறதுல நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வித் IVT தான் அவருக்கு மேக் சென்ஸ். ஆனால் சேட் என்னது, கேரன்ஸில் அப்படி ஒரு என்ஜினும் டிரான்ஸ்மிஷனும் இல்லை. என்ஜின் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இல்லை.
டாப் அண்ட் வரைக்கும் கூட அது அந்த என்ஜின் வரல. இப்போ நீ வந்து ப்ரீமியம் ப்ரெஸ்டீஜ் ஆப்ஷன் அதை தாண்டி நீ வந்து லக்ஸரி வேரியண்ட்டுக்கு போகணும் இல்லை, போனால் தானே அவங்களுக்கு ஒரு பையிங்க. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் உங்கள் என்ஜின் தான், உங்கள் கார் தான், அதை ஏன் நீங்கள் கடைசி வரைக்கும் தரல? கொடுத்துருக்கலாம் இல்லை, தப்பு இல்லை இல்லை. XL6லையும் இந்த பிரசாக்க பிரச்சனை கொஞ்சம் அதில் இருக்குது. மெயினாக டேனி என்ன சொல்லுவேன் அடிக்கடி, நான் வந்து 7 சீட் எர்டிகா கூட பரவாயில்ல, ஏன்னா அது நிறைய டாக்ஸி ஆடியன்ஸ் வேற, அது வந்து டாக்ஸி நெக்ஸான்னு கொண்டு வரும்போது அதுக்கு ஒரு 6 ஏர்பேக்ஸ் கண்டிப்பாக வேணும். 4 ஏர்பேக்ஸ் வரைக்கும் 6 ஏர்பேக்ஸ் வேணும். ஏன்னா உனக்கு எதில் இருக்குது, பலினோவில் இருக்குது, கிராண்ட் விட்டாரா 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே அது தரலன்னுள்ளது ஒரு நெகட்டிவ். அப்புறம் அந்த 7 சீட் தரலாம், இவங்களுக்கு அங்கே போய் கேனிபலைஸ் ஆகுதுன்னு ஆகிட்டு போட்டோம். முதல்ல அது வித்தியாசமா இருந்தது. ஓகே, அது XL6னா ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப நம்ம இங்க பாக்குறது மாதிரி இல்ல. இப்ப கேரன்ஸ் வந்த வரை இதுக்கு காம்படிஷன் கேரன்ஸ் தான். அப்போ அதுல உள்ள விஷயங்கள் இதுலயும் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் அது ஒரு சின்ன விஷயம் மேக்ஸ் a big difference. நிறைய பேர் வந்து இடையில இந்த ஆப்டமா இருக்கு, அதெல்லாம் என்ன நியாயமான கேட்கறாங்க, இந்த இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படி. அது எப்படி நியாயம்? இவ்வளவு காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இப்படி ஒடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும்? இதை தூக்கி நீ ஆம்ரஸ்டா வைக்கணுமா, இதை தூக்கி நிமித்து வச்சா சீட்டா? இதை KUV6 100 லான்ச் ஆன புதுசுல ஃப்ரண்ட் சீட்டை வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி, அது அம்பாசடர் எஃபெக்ட் கொண்டு வரோம் டேஷ்போர்டில், இதெல்லாம் லாஜிக்கலி ஒர்க் அவுட். நம்ம மார்க்கெட்டெல்லாம் எங்கேயோ க்ரோ ஆயாச்சு, பழைய காலத்தில் பண்ணலாம். எலிவேட்டில் ஹைப்ரிட் அவங்க கொடுக்கலன்னா எலிவேட் வில் பி கான் ஃபார் குட், அவ்வளோதான். ஏன்னா எலிவேட்டோட நம்பர்ஸ் முடிஞ்சாச்சு டைம். அதாவது ஹோண்டா யாருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை ஹைப்ரிட் சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்குது, அதை இப்போ யார் அவங்களுக்கு வந்து அந்த இனிஷியேஷனை பண்ணணும்னா மார்க்கெட் கேட்குது, டிமாண்ட் பண்ணுது. இப்போது அது எப்படி சொல்கிறது இல்லையா, அவங்களுக்கு ஏன் இது தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அதான் அது எப்படின்னா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஹோண்டா வச்சிருந்த ஒரு ஆளுக்கு இப்போ ஹோண்டால வந்தா அதுக்கு அப்கிரேடா கூட, அதுக்கு இல்ல இதுக்கு டவுன் கிரேடா தான் அவங்க இங்க ஒரு கார் டவுன் கிரேட்லயாவது ஒரு ஹைபிரிட் வாங்கிட்டு போலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அங்க அப்கிரேடுக்கு ஸ்கோப்பே கிடையாது. சிட்டி மட்டும்தான் அதுல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அவனுக்கு இருக்கிறது. சிட்டி இன்னைக்கு மார்க்கெட்டோட அந்த எஸ்யூவி ஸ்கோப் உள்ள மார்க்கெட், கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல நிறைய ரீசனால சிட்டி வேண்டாம்னு யோசிச்சா ஒரு கிராஸ் ஓவர் இருக்குது. எலிவேட்னு ஒரு ஃப்ரெஷ் ப்ராடக்டை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம், அதையும் அறகுறையாக வச்சிருக்கிறது மாதிரி இருக்கு. நான் அன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டில் ஒரு எலிவேட் போயிட்டு இருந்து ஒரு கேமராவை காட்டி தந்தேன் பார்த்தியா, இவ்வளோ கேமரா மார்க்கெட்டில் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு லேன் வாட்ச் மட்டும்தான் கிடைக்குது, ஒரு 360 வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் அவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய ஒரு பிரைசிங் அவ்வளோ ஹை கிடையாது, மற்ற காம்படிட்டிவாக தான் இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பெரிய ஒரு 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 டின்னரில் உனக்கு அந்த டெசர்ட் கடைசியில் ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறது மாதிரியோ, இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு டச் ஆஃப் இது உனக்கு ஃப்ளேவர் கொடுக்குற. டேனி நாங்கள்லாம் சாப்பிட போகும்போது டேனி வந்து இந்த மட்டன் கிடச்சுன்னா அதை வந்து தனியாக சாப்பிடும், ஒரு ஃப்ளேவர் இல்லையா, ஒரு சின்ன விஷயம். அதுதான் லேம்ப், அதுதான் இந்த விஷயம். எதை சொல்கிறேன், இந்த 360 டிகிரி கேமராவோ, இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு ப்ரீமியம்னஸோ, அப்போ தான் அந்த பையருக்கு எல்லாமே ஃபீல் ஆனா. அதில் அந்த ஹைப்ரிட் வந்து ஒரு பெரிய நீ வந்து அவங்க ஹைப்ரிட்ஸ் மாதிரி ஒரு ஹைப்ரிட் இங்கே இல்லை. அது மாதிரி நேற்றுக்கு இந்த ஹைப்ரிட் இல்லாமல் இந்த இன்ஜினில் ஒன்று பேசிட்டு இருந்தேன் நான், அந்த சிட்டியோட சேம் டோனில் அது இருக்கு. அது ஒன்று, அது 121 PS அதை வைக்கக்கூடாது. அது ஏன்னா அது வந்து ஒரு பாக்ஸி டிசைனில் இருக்குது, அது கொஞ்சம் நாய்ஸியாக நமக்கு ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் கூட அந்த ரேஷியோஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம ரீசெண்டாக ஒரே இன்ஜினில் 2-3 ரேஷியோஸ் ஓட்டினது எப்படி, ஏதோ ஒரு வண்டியை நல்லா ஃபீல் பண்ணி ஓட்டணும். இல்லை ஷார்ட் த்ரோஸில் முதல்ல இருந்தது, அது கொஞ்சம் வைடாக இன்னொரு வெஹிக்கிள் இருந்து, ஒரே இன்ஜின் 2 ஸ்டைலில் இருந்தது. இது அது எக்ஸாம்பிள் அர்பானியா கூர்கா. இல்லை அது சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். ஒரே இன்ஜின் 2.6 ட்ராக்ஸ்ன்னு இருக்குது, 3 டோர் கூர்கால இருக்குது, 5 டோர் கூர்கால இருக்குது. அர்பானியா பஸ் இப்போ நம்ம ஓட்டணும், நீ அது எவ்வளோ டியூனில் பண்ணிடுற பாரு. அர்பானியாவில் 80 km ஸ்பீடுக்குள்ளே அது ஒரு ஷார்ட்டர் த்ரோஸில் டார்க்கியாக இருக்குது. உனக்கு இவ்வளோ பீப்புளை இழுக்கணும், இவ்வளோ லோடை இழுக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பண்ண முடியும் தானே. ஸ்மால் திங்ஸ் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்லக்கூடிய அதில் இருக்குது. ஹெக்டார் என்ன தெரியுமா, JSW உள்ளே வந்ததுக்கப்புறம் எம்ஜியோட பிளேஸ்மெண்ட் ஃபர்ம் ஆயாச்சு. அவங்க ஓகே, அவங்க EV ப்ரோவில் இன்னொரு வின்சர்லாம் வரப்போது போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹெக்டாருக்குன்னு ஒரு பையர் வரும்போது இல்லை, இவங்க வந்து 2 ப்ராடக்ட் வந்து
ஆஸ்டரும் சரி ஹெக்டரும் சரி அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. அதை ஏன் இப்படி வச்சிருக்காங்க? மெஸ் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டார்க் கன்வெர்ட்டர் ஏடி எதுல தெரியுமா? ஹெக்டர்ல. அது ஒரு பெரிய மிஸ். ஆஸ்டர்ல அந்த சிவிடியை தூர போட்டுட்டு அந்த என்ஜினையும் தூர போட்டுட்டு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு என்ஜின் எடுத்துட்டு வரணும். அது ஒரு பெரிய மிஸ். ஆஸ்டர்ல ஏதோ ஹைபிரிட் ஏதோ வர மாதிரி ஏதோ போட்டு பண்ணா அது உடனே கொண்டு வரணும். ஏன்னா ஆஸ்டர் வந்து ஆமா அவங்க கொஞ்சம் பிஸியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வின்சர் வந்த உடனே அடுத்து இதோட ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. அந்த பெரிய வண்டி மேக்ஸஸ் 90 கிளாஸ்டரோட ஃபேஸ் லிஃப்ட் இருக்கு. இன்னொன்று இந்த டச் ஸ்க்ரீன்ல எல்லாம் வச்சிருக்கிறது ஒரு அது உண்மையிலே நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்க. அந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வேணும். அது ஒரு இது என்னன்னா இப்போ சப்போஸ் இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு டேமேஜ் வந்து அப்போ நமக்கு இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து எப்படி ஹெவியாக இருக்கும். இன்னும் உனக்கு ஸ்க்ரீன் உடஞ்ச ஃபோனோட காஸ்ட் எப்படின்னா அதை நீ இண்டு சைஸில் கூட்டு காஸ்ட்லி பயங்கர காஸ்ட்லி. இந்த டிஸ்பிளேல ஏதாவது நம்ம வந்து இப்போ ஏசியோட இந்த ஃபோனுக்கு இதுக்கு 22,000 ரூபா சொன்னாங்க. இந்த குட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய டேப் போச்சுல்ல, அதுக்கு வந்து டேபுக்கு காஸ்ட்டுக்கு சர்வீஸ் கேட்குறாங்க. அதுக்கு புதிய டேப் வாங்கலாம் கூட இல்லை. இப்போ டேப்னா நம்ம டிஸ்பிளே மட்டும் மாற்றும், இதில் ஹோல் கன்சோல் தான் மாற்றணும். அதுக்கு ஒரு ஆக்சுவலி நீ டேனி சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து இனிமே நடக்கக்கூடிய ஃபியூச்சரில் கார் அப்கீப்பிங்கில் இல்லை ஓனர்ஷிப்பில் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் நம்ம பார்க்குறதெல்லாம் இப்போ நம்ம ஃபோர்டோட நம்ம எக்கோஸ்போர்ட்டோட இந்த பாட்காஸ்ட் எக்கோஸ்போர்ட் இல்லாமல் ஃபோர்டு இல்லாமல் போகாது. கன்சோல் வந்து போச்சுல்ல, நமக்கு வேரண்டினால நம்ம தப்பணும். அதுக்கு இன்வாய்ஸ் எவ்வளோ தெரியுமா? 27,000 ரூபா. எல்சிடியும் அந்த அனலாக் மீட்டர் அவங்க செட்டோட 2 அனலாக் மீட்டர்ஸ், 2 டெம்பரேச்சரும் ஃபியூல் மீட்டரும், நடுவில் ஒரு சாதா வந்து 4.2 இன்ச்சில் ஒரு 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டிஎஃப்டி மோனோக்ரோம். அது ஒரு இருக்கிறதுலே லீஸ்ட். அதுக்கு காஸ்ட் இது ஓஇ காஸ்ட். நான் வந்து OE எல்லாம் கிடைக்குமா சும்மா செக் பண்ணி பார்த்தேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் வாங்கி போட்டாகணும். அப்போ நீ வந்து ஒரு 10.25 இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கலராக இருக்குது. நம்ம நேற்று இந்த அடாஸுக்கு ஒரு விஷயம் ஒரு காலில் நீங்கள் பேசுனீங்க, அது என்ன சொன்னோம்? ஹோண்டா சிட்டிக்கு நேற்றுக்கு எங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து நான் நிறைய வருஷமாக இந்த கார்ஸுக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இப்படி ஒரு விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். என்னோட ஒரு கசின் அண்ணாவோட அவரோட கசினோட ஹோண்டா சிட்டி சர்வீஸுக்கு போயிருந்த நேரம் ஹோண்டாவோட சர்வீஸில் இருந்து சொல்கிறாங்களாம், டெய்லி நீங்கள் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பவர் விண்டோஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் போடணும், ஹெட்லாம் போடணும், என்ஜினை நீங்கள் இது பண்ணணும். அக்ரீட், சரி இது கூட மன்னிச்சு விடலாம், நீங்கள் வந்து இதை கூட பண்ணுங்க. நான் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஆடாஸ் எஃபெக்டிவ்லி ஒர்க் பண்ணணும்னா ஃப்ரெண்டில் ஒரு பீப்புள் மூவ் ஆகணும். காலத்தை கிட்ட வைக்க வீட்டில் பார்க்க என்ன நம்ம டெய்லி காலத்தை அடாஸ் ஆன் பண்ணிட்டு காரை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜாப்பனீஸ் கார்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இவ்வளோ ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணதே, நீ ஜாப்பனீஸ்னாலே பிரச்சனை வராது, கம்ப்ளைண்ட் வராது, நீ இந்த பவர் விண்டோ எல்லாம் வேண்டாம், ஹவு டு கில்ல ஜாப்பனீஸ் காரனெல்லாம் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க எல்லா பேசிக்ஸையும் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் போயிருக்காங்க. இப்போ 100 வருஷம் பின்னாடி போச்சு. எதுக்கு அப்படி தெரியல, எனக்கும் புதுசாக இருக்குது. இல்லை அது அந்த டீலரோட அந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிற ஆள் அவர் புத்திசாலின்னு நினச்சி இப்படி சொன்னாரா? உண்மையிலேயே ஹோண்டாவில் யாராவது இதை பார்க்குறீங்கன்னா, இப்படி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே அது ஒரு அந்த பையர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை நீ முதல்ல சொல்லியிருந்தா உன் காரை நான் வாங்கியிருக்க மாட்டேன்னு. நியாயமான விஷயம் தானே? இப்போ நம்மக்கிட்டே வந்து ஒரு ஜாப்பனீஸ் கார் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பீட்டர் காரை நம்ம வச்சுருக்கோம், நம்ம எப்படி பார்ப்போம்? அது பாட்டுக்கு அதில் இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இருக்குது, அது பாட்டுக்கு நம்ம ஓட்டிகிட்டு போக போகிறோம். அங்கே போய் நான் டெய்லி காலையில் போய் உட்காந்து பவர் விண்டோ ஒர்க் பண்ணி பார்க்கணும், என்ஜினை நீ ரவ் பண்ணி அது ஹெல்த்தி. வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இதில் லாஜிக் இல்லாத விஷயம். நம்ம இதுக்குன்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணி வைக்கணும். அதுலேயும் அந்த ஆள் நடந்து போனோம் ஆடாஸுக்கு ஃப்ரெண்டில். ஹேரியர் சஃபாரி நீட்ஸ் அ பெட்ரோல் இன்ஜின். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டீசல்ஸுக்கு மேலே இன்றைக்கி வந்து ஒரு அவேர்னஸை விடைக்கும் ஒரு அவர்ஷன் இருக்குது. நம்மளும் இப்போ ஈடுபாடு இல்லையா? இருக்கு பெட்ரோல் வேண்டாம்னு சொன்னோம்.
இந்த புதிய பெட்ரோல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணட்டு அது வேற டிபார்ட்மெண்ட். அது பழைய நூற்றாண்டுல உள்ள என்ஜின் அது வேண்டாம்னு சொன்னது வரும். இல்ல இது புதுசு 1.5 இருக்கு 1.5 GD இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரேன். இன்ஃபேக்ட் அவங்க போயிட்டு இருக்கிற ஈவி ரூட் வந்து அவங்க சாலிடாக போயிட்டு இருக்காங்க. ஈவி இவால்வ் ஆகிட்டு இருக்கு, அது போட்டோம். ஆனால் இங்கே இது சில பேசிக்கில் மிஸ் இருக்குல்ல, கவனிக்கணும் இல்லை, அது பார்ஷியாலிட்டி இல்லை. திருப்பியும் நம்ம பேசுகிற பார்ஷியாலிட்டியில் அதுவும் வருது. அதுக்கு ஒரு பெட்ரோல் வேணும். அதுக்குன்னு சொல்லி திருப்பியும் பழைய பெட்ரோல்ஸ் மாதிரி எல்லாம் குழப்பமாக கொண்டு இவ்வளோ பெரிய காருக்கு சின்ன பெட்ரோல் இன்ஜின்லாம் கொண்டு வச்சு பிரச்சனை. ஜஸ்டிஃபைடான பெட்ரோல். இப்போ நீ எக்ஸாம்பிள் திருப்பி மகேந்திராக்கு தான் நம்ம வரோம். அது மைலேஜ் இல்லை சம்மதிச்சோம், ஆனால் அந்த பெட்ரோல் இன்ஜின் சூப்பராக இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கு. நீ உள்ள ஏறி இருந்து ஓட்டுனா அது பெட்ரோலா டீசலானே கண்டுபிடிக்க முடியாது. 700 ஒரு பெரிய பிரச்சனை. அந்த செகண்ட் ரோஸில் ஒரு ஸ்லைடர் கொடுத்து தான் ஆகணும். அவங்க அதை வந்து எதை பற்றி நியாயப்படுத்தினாலும் அதில் அர்த்தம் இல்லை, ஸ்லைடர் கொடுத்து தான் இருந்தது. காம்படிஷனில் இருக்குது. இங்கே அவன் காம்படிஷனில் செகண்ட் ரோவில் வெண்டிலேட்டர் சீட் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கிற நேரம் செகண்ட் ரோ ஃபிக்ஸடாக உட்கார வச்சுட்டு என்ன லாஜிக் அது? ரூம் வேணும் இல்லை இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு. இப்போ ஒரு 3வது ரோவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நீ ரூமை கிரியேட் நேட்டைக்கு நம்ம உட்காந்துருந்தோம்ல, அதே மாதிரி பண்ணணும். காம்பஸ் வந்து ஒரு ஆடாஸ் வேணும் கேட்டாக்கா. ரீசன் சொல்லி தரேன், நான் ரீசன் இருக்கு, நான் சொல்லி தரேன். நம்ம கொஞ்சம் பேர் தான் ராவா இருக்கும் இன்னைக்கும் கார். நம்ம கொஞ்சம் பேர்னா நம்ம 3 பேர் இல்லை, நம்மளை கூட டிராவல் பண்ணி வர்ற கொஞ்சம் பீப்புளில் ராவான பையர்ஸ் வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வந்து டைரக்டான ஸ்டியரிங், நல்ல ஒரு டார்க்கியான என்ஜின் ஃபீல் வைக்கணும் வேணும். ஆனால் இதை தவிர 700 பட்ஜெட் வச்சுக்கிட்டு காம்பஸ் வந்து ஒரு மேலுக்கு பிடிக்குது. ஆனால் ஃபியூச்சர்ஸ்னு போகும்போது பையிங் டெசிஷன் ஆடாஸ் யூஸ் ஆகுதோ இல்லை. இன்னைக்கு ஆடாஸோட கான்செப்ட் நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுதான் அதில் ஒரு பாயிண்ட். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்புறம் வேற என்ன, அதான் அதில் தான் ஒரு கேள்வி. காம்பஸ் நம்ம வாங்கியது அதை டிரைவ் பண்ணியது, அதில் ஆடாஸ் வச்சு என்ன பண்ண, அது என்ன விஷயம்னா அதை உனக்கு கரெக்டாக சொல்லித்தார். நீ சொல்ல பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆடாஸ்ல இந்த லேன் கீப்பை தூக்கி தூர போட்டுட்டு ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த என்ன சொல்றது அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல் அங்கே தான் வருது. அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல், ஹை பீம் ஸ்விட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அது மேக் சென்ஸ். இந்த உனக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இதெல்லாம் இருந்தால் அது கொஞ்சம் கூட அந்த ப்ரைஸுக்கு ஜஸ்டிஃபைடாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். கூட பெட்ரோல் இல்லை அதான் அப்படின்னா அவங்க இந்த ப்ரைஸுக்கு இப்போவே ஓவர் ப்ரைஸ். இப்போ அவங்க ப்ரைஸ் கன்வர்ஷன் பண்ணாங்கல்ல, ரிவிஷன் பண்ணாங்கல்ல, அதில் இதை தரணும். அதுக்குன்னு சொல்லி 50 லட்சம் ரூபா கொண்டு வச்சா அது நியாயம். அப்புறம் பெட்ரோல் இன்ஜின் வந்து சிட்டிஸில் வாங்குறவங்க வந்து, நான் ரீசெண்டாக என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அண்ணாட்ட ஒரு காம்பஸ் இருக்குது, 1.4 அந்த டர்போ வச்சுருக்காங்க. அவரை தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரோட ஃப்ரெண்டுக்கு காம்பஸ் பிடிச்சி, ஆனால் டீசல்னால அவர் வாங்கலை. ஏன்னா அந்த மாதிரி பையர்ஸ் இருக்காங்க. லிமிட்டட் நம்பர் தான். இது மாதம் எவ்வளோ பேர் தெரியுமா? நம்ம சொல்கிறது 50ல் 100ல் தான் இது. ஏன்னா ஆல்ரெடி அந்த வண்டியே 250. இது எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணால் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் காம்படிட்டிவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். அதான் மெயின் விஷயம். இது பேசல எது C3 ஏர்கிராஸ் பசால்ட்டில் ஒரு குட்டி சன்ரூஃப் கொடுக்கணும். இந்த சன்ரூஃப் வந்து சரி நீ பையிங்கில் வந்து நீங்கள் வச்சுட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது. சிங்கிள் பெயின் சன்ரூஃப். அப்போ சன்ரூஃப் இல்லாதவங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃபுக்கு நடுவில் சரி இருக்குது சன்ரூஃப் வேணும். அன்னைக்கு நம்ம ஒரு கன்சல்டிங் பேசும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் கிட்ட இருந்தாங்க. 2 பேரோட ப்ரையாரிட்டிஸில் அந்த சிஸ்டரோட ப்ரையாரிட்டி என்ன வந்தது, எனக்கு ஒரு சன்ரூஃப் கண்டிப்பாக வேணும். அது அப்படி தான், தப்பு சொல்ல முடியாது. 10 வருஷம் காசை சேர்த்து வச்சு கார் வாங்கும்போது எனக்கு பிடிச்சது வேணும்னு சொல்லி, இப்போ நம்ம அடமெண்டாக இருக்கோம்ல, நமக்கு ஹேண்ட்லிங் வேணும். அப்போ அவங்க பாயிண்ட்ல கரெக்டாக தானே இருக்கும். தரலையே அதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி உனக்கு எல்லாம் தருவோம் ஆனால் கொஞ்சம் தரமாட்டோம். அந்த மாதிரி தான் கார்ஸ் இருக்குது. அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லக்கூடியது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. அதில் தான் நம்ம இந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வந்தோம். பண்ணலாம் கையில் இருக்குது இந்த விஷயம் எல்லாம். நீங்கள் அடுத்த மேனுஃபேக்சர்கிட்ட போய் அடுத்த வெண்டர்கிட்ட போய் டூலிங் பண்ணி அடுத்த வெண்டர்கிட்ட போய் எல்லாம் நீங்கள் சிரமப்பட வேண்டாம். உங்ககிட்டே இருக்கிறத நீங்கள் தாங்கன்னு தான் நம்ம இதில் கேட்டிருக்கோம் இல்லையா? அதில் ஒரு பார்ஷியாலிட்டி. அவங்களுக்கு தாரீங்க, எங்களுக்கு தரல, அதான் விஷயம். அடுத்து மற்ற இந்த
ஸ்லாவியாவில் 1.5 என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. மேனுவல் தான் அதுக்கு ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்த்தோம். நம்ம முதல்ல ரிவ்யூவில் அதை பேசியிருந்தோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி டர்போ பெட்ரோல்ஸ் தந்தால் மேனுவல் தரணும். அது எங்கள் என்லைன் காலத்தில் பேசணும், குஷாக் டாய்கோன் வந்த புதுசுலேயே பேசணும். 1 லிட்டரை கூட நீங்கள் அதை 1 லிட்டரெல்லாம் இனிமேல் ஸ்டாப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து கைலாக் வருது இல்லை, கைலாக்கில் வச்சுருங்க. இங்கே எப்படி நீங்கள் மேனுவலில் எடுக்கலாம்? டிஎஸ்சி ஓகே, ஆனால் மேனுவலுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அது என்ன லாஜிக்குன்னு தெரியல. என்ன காம்ப்ளெக்ஸ் ஆகுது, கம்ப்ளைண்ட் வருதுன்னா டிஎஸ்டி எடுத்தா கூட ஒரு டிஎஸ்சி எடுத்தா கூட ஓகே, ஒரு நியாயம் இருக்குது. இண்டஸ்ட்ரியை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு கட்டத்தில். ரீசனே இல்லை. நியூஸ் பார்த்து இந்த ஃபேக் நியூஸ். நம்ம முன்னாடி வந்து ஸ்கூலில் படிக்கிற நேரம் இந்த பேசாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு கிளாஸில் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ பேசினவனுக்கு பேரை போர்டில் எழுதி அவனுக்கு ஒரு அடி கொடுத்தா ஒரு நியாயம் இருக்குது. அந்த நேரம் நான் படிக்கிறதுனால வார போகிற எல்லாருக்கும் ஒரு அடி. அந்த மாதிரியாக்குது. இண்டஸ்ட்ரியில் சம்மந்தமே இல்லாமல் நல்லா தானேயா இருந்து இதை எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு உள்ள கதையில் இருக்குது. நம்மளுக்கே தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த மேனுவல் கேட்கும், நம்ம என்ன தப்பு பண்ணோம். நியாயமே இல்லாத ஒரு விஷயம். அடுத்து என்ன நடந்து இந்த வாரம்? அடுத்து ஃபோக்ஸ்வேகன் வந்து ஏதோ கொஞ்சம் இதெல்லாம். ஃபோக்ஸ்வேகன் வந்து அது இந்த அவுடியோட ஸ்டோரி நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தோம்ல. அவுடி வந்து சேல்ஸை குறைச்சிட்டு இருக்கு, இந்தியன் மார்க்கெட் குறைச்சிட்டு இருக்குன்னு அவங்க குறைச்சதில்ல, குறைஞ்சிட்டு வருது. அதே மாதிரி சைனா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட். அவங்க ஒரு 3 மேனுஃபேக்சர் கூட டைஅப்ல இருந்து சைனா தான். சைனீஸ் தான் அங்க. அது நீ ஓவராலா நீ பாரு, பிஒய்டி இவங்க ஒவ்வொருத்தராக உள்ளே வந்து சைனீஸ் டாமினேஷன், யூரோப்பியன் மேக்கர்ஸ் எல்லாரையும் வந்து தட்டி வந்தாச்சு. அந்த இடத்துல தான் இவங்களோட பிரச்சனை. ஓன் இதில் சொந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறோன்னா அது ஒரு கேவலம் தான். அது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். எல்லாரோட டாமினேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இன்ஃபேக்ட் இது முதல்ல ஃபேஸ் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் ஜிஎம் வந்து இந்த ப்ராப்ளத்தை ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே ஃபேஸ் பண்ணி, ஃபோர்டு ஃபேஸ் பண்ணி, இப்போ அது விஏஜி குரூப்புக்குள்ளே வந்தாச்சு. அது அந்த டாமினேஷன் அப்படி எல்லாருமா சேர்ந்து இப்போ ஸ்டெல்லாண்டிஸ் வந்து சுருங்கி எங்கே வந்து இருக்கு பார்த்தியா? சிட்ரான் வந்து 100 வருஷம் தாண்டி பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு growth. இப்போ நீ சுசுக்கியை நீ எடுத்து பாரு, ஜப்பான்லையும் இந்தியாலையும் பார்த்தா சுசுக்கி வேற எங்கேயும் இல்லை. அந்த எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு இது இருக்குது. அது சைனீஸ் தான். சைனீஸ் வந்து ஸ்டெப்பாக பெனிட்ரேட் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும்னா ஒரு என்னன்னா செக்குன்னு நான் சொல்லக்கூடியது எதுனாலன்னா ஈவினால தான். அல்லாமல் அவங்கக்கிட்ட நமக்கு வந்து ஒரு நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு கண்ட்ரியை வச்சு கார்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இது ஈவி ஃபோக்கஸ்டாக போகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் போகிறவங்க திருப்பி வருவாங்க, அப்போ இந்த கம்பெனி இருக்காது இல்லையா? இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு மீம் பார்த்தோம் பார்த்தியா? இப்போ ஃபோர்டை கேட்கவும் ஃபோர்டு இல்லை இந்த ஃபோர்டு வச்சிருந்த நேரத்தில் சொல்லும்போது ஃபோர்டை யாரும் மதிக்கலை. அதான் இப்போ இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தோம் பார்த்தியா? ஒரு பஞ்ச் ஈவியை வந்து ஒரு ஈக்கோல ஜென்ரேட்டர் போட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தது. தான் பிரச்சனை, ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொன்ன இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்தால் கார்ஸ் இன்னும் ப்ராக்டிக்கல் ஆகும். க்ளோஸ் பண்ணலாம். ஓகே மாட்டா ஃபேம், நீங்கள் எபிசோட் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்க அவங்களோட பையிங்கில் நம்ம பேசின இந்த பாயிண்ட்ஸை ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணலாம். நம்மளோட பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசியர் டிரைவ் ரெஸ்பான்ஸ்.